லார்ட். ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் நியாயாதிபதிகள் புஸ்தகம் அதிகாரங்கள் 10 முதல் 12 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 10வது அதிகாரத்திலே தோலா, யாவீர், யெப்தா ஆகிய நியாயாதிபதிகளின் காரியங்களை குறித்து இந்த 10வது அதிகாரம் தெரிவிக்கிறது. இதோ கர்த்தருடைய பார்வைக்கு மீண்டும் மீண்டுமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் அவரை விட்டு விலகி பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சிரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரன் தேவர்களையும் பெலிஸ்தர் தேவர்களையும் சேவித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கடும் கோபம் கொண்டார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள். அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி இப்போ முறையிட ஆரம்பித்தார்கள். நாங்கள் பாகாலை சேவித்து விட்டோம், கர்த்தர் எங்களுக்கு தேவரீர் நம்முடைய பார்வைக்கு நலமானது எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தரலும் என்று சொல்லி அவர்கள் அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். தம்மிடம் மனம் திரும்பியவர்களை ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. இதோ அவர்கள் அம்மோன் புத்திரர் கூட்டங்கூடி கிளையாத்திலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரேல் புத்திரரும் கூடிக்கொண்டு மிஸ்மாவிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது யெப்தாவை தங்களது தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். யெப்தாவை அவர்கள் அழைத்து, இதோ நமக்கு எதிராக அம்மோனிய புத்திரரோடு போராடும்படி கிளையாத்தின் மூப்பர் யெப்தாவை பார்த்து அவர்களை யெப்தாவை நாங்கள் உமது வார்த்தையின்படியே செய்வோம் என்று வாக்கு கொடுத்து அந்த யெப்தாவை தலைவனும் சேனாதிபதியுமாய் வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களெல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். இதோ போருக்கு போகும் பொழுது கர்த்தர் யெப்தாவோடு இருந்து ஜெயம் கொடுக்கிறது குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேலோடு அவர் கர்த்தர் கூட இருந்து வருகின்ற பகைவராகி அம்மோனியருக்கு விரோதமாய் கர்த்தர்தாமே அவர் போரிட்டு ஜெயம் கொடுத்தார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார் என்று 29வது வசனம் 11வது அதிகாரம் 29வது வசனம் சொல்கிறது. கிளையாத்தையும் மனாசையும் கடந்து போய் கிளையாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். அப்பொழுது ஒரு பொருத்தனை பண்ணினான். தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடம் சமாதானத்தை திரும்பி வரும்பொழுது என் வீட்டு வாசற்படியிலே எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகவும் அது சர்வாங்க தகனையாக பலியாக செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணினான். போர் முடிந்து ஜெயத்தோடு திரும்பி வரும்பொழுது அவன் வீட்டிலிருந்து அவனுடைய குமாரத்தி எதிராக வருகிறதை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும். அவள் நடனமாடி இசையோடு அவள் திரும்பி வருகிறாள். தன் தகப்பன் செய்த பொருத்தனை தெரியாது. ஆனால் இந்த மகளை பார்த்து தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு இந்த யெப்தா அள்ளுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனாலும் தேவனுக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றினான். ஆண்டவர் ஒரு நரபலியாக ஒரு மனுஷ உயிரை அவர் வாங்குகிறதில்லை. சர்வாங்க தகவனுடைய ஆட்டு குட்டியை அவர் பலியிட சொல்லியிருக்கிறார். ஆனால் யெப்தா இங்கே வேறு விதமாக நடந்து விடுவதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 12வது அதிகாரத்தில் யெப்தாவுக்கும் எப்ராயிம் பிரச்சனை வருகிறது. யெப்தாவுக்கு விரோதமாய் வந்து அவனுடைய வீட்டையும் எல்லாவற்றையும் அக்னியால் சுட்டரிப்போ போடுவோம் நீங்கள் யுத்தத்துக்கு அழைக்கவில்லை என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணினார்கள். இப்பொழுது எப்ராயிமோடு யுத்தம் வந்ததினால் எப்ராயிமை துரத்தி விடுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். எப்ராயிம் முறியடிக்கப்படுகிறார்கள். கதிர்பட்சநாமத்திற்கு மகிமை உண்டாகும். தொடர்ந்து இப்சான், ஏலோன், அப்தீன் போன்ற நியாயாதிபதிகள் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. கதிர்பட்சநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நடப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. இது யெப்தா தன் மகளை ஒப்புக் கொடுத்தது போல நாம் நரபலி அந்த இதிலே நாட்டம் கொள்ளாமல் ஆண்டவருக்கு நம்மையே அர்ப்பணிப்போம், இருதயத்தை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். அவர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.